ஓசூரில் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அவசர ஆலோசனை கூட்டம் காமராஜ் காலனியில் உள்ள INTUC அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஹரீஷ் பாபு தலைமை வகித்தார். முன்னாள் MLA KM மனோகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ராகுல் காந்தியின் தந்தையே வந்தாலும் தன்னை தோற்கடிக்க முடியாது என்று ஆணவமாக பேசிய வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் MLAவுமான KP முனிசாமியை தோற்கடிக்க வைப்பது எங்களின் முக்கிய நோக்கம். இந்த வேப்பனஹள்ளி தொகுதியை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும். காங்கிரஸ் பேரியக்கம் என்பது ஒரு அகில இந்திய கட்சி. 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள யார் வேண்டுமானாலும் 234 தொகுதியிலும் தலைமை அறிவிக்கும் வேட்பாளர்கள் இருப்பினும் எங்களுடைய முழு உழைப்பையும் பயன்படுத்தி வெற்றி பெற செய்வதே இலட்சியம். கிருஷ்ணகிரி முன்னாள் MP டாக்டர் செல்லக்குமார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு பகுதியை முன்னாள் MPக்கு செல்லக்குமாருக்கு வழங்கிட வேண்டும். இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தவர் அவர். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கிட வேண்டும். அகில இந்திய தலைமையை கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போட்டியிடும் அனைத்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய அனைவரும் அயராக ஒத்துழைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிர்வாகிகள் சத்தியமூர்த்தி, தியாகு, தேன்கு அன்வர், முரளிதரன், சீபம் ராமமூர்த்தி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிஷ்குமார், மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் சரோஜா, லலிதா உள்ளிட்ட வட்டார நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் முதல் தீர்மானமாக சமூக வலைத்தளங்களிலே வேப்பனப்பள்ளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கட்சியை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தியோடைய அப்பனே வந்தாலும் KP முனுசாமி அவர்களை தோற்கடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியிலே கூட்டணி சார்பாக யார் வேட்பாளரானாலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஒத்துழைத்து திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அவர்களுக்கு பாடம் புகட்டப்பட வேண்டும் என்பது அனைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீர்மானம் 2, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை அறிவிக்கும் வேட்பாளர் யாராக இருந்தாலும் காங்கிரஸ் பாகுபாடு இல்லாமல் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் எந்த கருத்தும் கூறாமல் காங்கிரஸுக்கு எதிராக அவங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை அறிவிக்கும் வேட்பாளருக்கு முழு ஒத்துழைப்போடு தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 3வது தீர்மானமாக மீண்டும் நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் டாக்டர் செல்லக்குமாருக்கு இங்கே நிற்பதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதை அறிவுறுத்த வேண்டும், வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. 4வது தீர்மானம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணியில் இருக்கும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி கனியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வெற்றி கனியை அவருடைய காலடியில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதே போன்று அனைவரும் அவருடைய கருத்துக்களை இந்த காங்கிரஸ் தொண்டரின் கருத்து என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.